ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ட்ரிச்சி நிஷா அஃபிஷியல் யூடியூப் சேனல்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு என்னன்னா நிறைய பேர் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டே இருக்கீங்க. உங்க ஸ்டூடெண்டோட லைவ் செக்ஷனை காமிங்க. ஏன்னா நீங்க ஆரி கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்றீங்க, அவங்க பிளவுஸ் போடுறேன்னு எனக்கு வீடியோஸ் எல்லாம் போடுறீங்க. ஆனா அவங்கள நேரா வந்து எங்களுக்கு காமிங்க நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காகவே இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண போறேன்ப்பா. நம்ம நேராவே ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் எந்த மாதிரிலாம் அவங்க வந்திருக்காங்க. ஆரம்பத்துல வரும்போது நீடில் கூட உங்களுக்கு பிடிக்க தெரியாதவங்களாம் இன்னைக்கு 2 பிளவுஸ் போட்டிருக்காங்க. அதையும் நான் உங்ககிட்ட அவங்களே விட்டு நான் பேச சொல்லலாம்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒண்ணு என்னன்னா, அவங்க போட்ட ஒரு சில ஸ்டூடெண்ட் போட்ட பிளவுஸையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸ்கிராப் புக்கு ஸ்டூடெண்ட் ஒவ்வொருமே ரெடி பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கும். கிளியரா இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு ஒண்ணுமே தெரியாத வந்தவங்க கூட ரொம்ப கிளியரா வந்து அவங்க எடுத்து ஒரு 30 ஸ்டிச்சஸ் வந்து நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். அதையும் அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஒரு புக் ரெடி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டும் இந்த மாதிரி ஒரு 6 பிளவுஸ் ஒன்று ரெடி பண்ணி நாங்க சப்மிட் பண்ண சொல்லுவோம்ப்பா. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இவங்க மேக்னாஸ்டி அப்படின்ற ஒரு பொண்ணு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இருக்கிறதுல சின்ன பொண்ணு தான். அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஆரி ஒர்க் டிசைனர் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த பிளவுஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதை நான் கிட்டையும் காமிக்கிறேன் பாருங்க. டிசைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா யூ கட் தான் போட்டிருக்காங்க. ஆனா வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 mm, அப்புறம் சுகர் பீடு, அப்புறம் 2 mm ஒரு ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நீட் அண்ட் இந்த ஃபினிஷிங் பார்க்கும்போதே ஒரு ஆரி டிசைனர் பண்ணிருக்க மாதிரி தான் இருக்கு. அதுவும் இல்லாம இங்க பாருங்க, அவங்களோட ஸ்லீவும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க வந்து ரொம்ப நுணுக்கமா பண்ணியிருக்கிறது இந்த பிளவுஸை பார்த்தாலே தெரியுது. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளவுஸ் பார்ப்போம். இப்போ இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பாட் நெக்பா. அவங்க வந்து காயத்ரின்றவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களும் சூப்பரா, அதாவது செம்மையா அந்த ஒரு ரவுண்ட் வந்து எப்படி அழகா வந்திருக்குன்னு பாருங்க. ஒரு ஃபினிஷிங் வந்து இங்க வந்து அவங்க ஒரு 2 months அவங்க வந்து கத்துக்கிறாங்க. அப்ப கத்துக்கும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். சில பேர் வந்து சீக்கிரமா கத்துப்பாங்க, சில பேர் லேட்டா கத்துப்பாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் சரியா சில பேருக்கு வராது. இவங்களோடது மேக்னாஸ்டி இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சூப்பரா அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாவே வந்திருக்கு. இதையும் அப்படியே பாருங்க. இதை பார்த்தாலே தெரியும் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டிசைனர் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸே போட்டிருப்பேன். மணிபாரதின்ற ஸ்டூடெண்ட் வந்து இந்த பீகாக் வந்து அவங்க போட்ட ஒரு விதமே வந்து செம்மையாக இருக்கும். இது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க, எல்லாராலையும் எடுத்து இதை பண்ண முடியாது. ஆனால் நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன், நீங்கள் ஏற்கனவே இங்கே வந்து உங்களுக்கு ஆரி தெரியுமா, இல்லை இதுதான் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னு. இல்லை இங்கே வந்து தான் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து டேசல்ஸை தனித்தனியாக எடுத்து செய்யறதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரக்கெல்வி அப்படின்றவங்க போட்டிருக்காங்க. இவங்க வந்து அந்த மைக்ரோ பீடை வச்சு அவங்க குட்டி குட்டி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. வித்தியாசமான ஒரு ஸ்டோன் ஒர்க்கு. இவங்க டேசல்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ் வந்து ஸ்டூடெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க, இவங்களும் யூனிக் போட்டிருக்காங்க. இவங்க வந்து ரேமா பென்சின்றவங்களும் வந்து இவங்களும் ரொம்ப சின்ன ஒரு பொண்ணு தான். ஆனா வந்து புதுசா வந்து எப்படி இவ்வளோ ஒரு இதுவா அழகா ஃபினிஷிங் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. பாருங்க, ஒரு ஒரு டிசைன்ஸும் நீங்க பார்க்கலாம். அதாவது நம்ம எந்த மாதிரி போடுறோம் அப்படின்னு முக்கியம் இல்லை, அதை வந்து போட்டு அவங்க ஃபினிஷிங்கா முடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, இது எல்லாம் தான் முக்கியம். நம்மளால முடியும். இது வந்து இப்ப கத்துக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மோட்டிவா இருக்கும். இவ்வளோ நேரம் வந்து ஸ்டூடெண்ட் போட்ட பிளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக எங்ககிட்ட கொடுத்தவங்கள வந்து நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு முடியாது, இதெல்லாம் நமக்கு எங்கே வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் சும்மாங்க. நீங்க வந்து நமக்கு முடியும்னு சொல்லி நீங்க நினைச்சு போட்டீங்க அப்படின்னா எல்லாமே முடியும். ஏன்னா இங்க வந்த ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுமே ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்கன்றத நான் ஒரு ஒரு பேட்ச்லயுமே பார்த்துட்டு தான் உங்ககிட்ட நான் சொல்றேன்.
உங்களால முடியுன்றதுக்கு இந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு இங்க என்ன நாங்க சொல்லி தரோமோ, அது அப்படியே எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாம இந்த சேனல்ல நான் போட்டுட்டு இருக்கோம். எந்த ஸ்டிச்சஸுமே நாங்க வந்து இது சொல்லலாம், அத சொல்லலாம் அப்படின்னு நாங்க வந்து செலக்ட் பண்ணிலாம் போடுறதில்ல. எங்ககிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்க என்ன மாரிலாம் சொல்லி தரோமோ, அப்படியே தான் நாங்க இத உங்களுக்கு சொல்றோம். இத ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் வந்து நான் நேராவே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ட நான் கூப்பிட்டு போய் உங்கள காமிக்கிறேன். அதையும் வந்து பாருங்க. போலாமா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜலக்ஷ்மி. நான் ஆரி கிளாஸ்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பிளவுஸு. இப்போ இது வந்து நான் செகண்ட் பிளவுஸ் போட்டுட்டு இருக்கேன். இந்த பிளவுஸு ஆரம்பத்தில் நான் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். எவ்வளோ நாள்னா ஒரு 20 டேஸ் கழிச்சு தான் நான் வந்தேன். நான் எல்லாருமே எனக்கு முன்னாடி 20 டேஸ்க்கு முன்னாடி வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப யோசிச்சு போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். நான் வந்த பிறகு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டேன். ஒரே ஒரு செயின் போடுறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை பழகுறதுக்கே நான் ஒரு 3 நாள் 4 நாள் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப பழகி கஷ்டப்பட்டு இந்த பிளவுஸை வந்து நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். செகண்ட் பிளவுஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பீட்ஸ் கோர்க்கறதுக்கே நான் வந்து ட்ரைனிங் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். நான் வந்து இந்த 2mm, இது 4mm, அடுத்து ஒரு சுகர் பீடு, 4mm செயின் ஸ்டிச்சஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். நான் இதில் வந்து கீழே புட்டாஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் போடுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த அளவு சிரமமா இல்லை. எனக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்போ ஒரு 20 டேஸ் தான் ஆகுது. நான் ஆஃப்டர் 20 டேஸ் கழிச்சு தான் வந்தேன். அதில் இப்போ ஒரு 20 டேஸ் தான் ஆகுது. நான் இந்த அளவு கற்றுக்கிட்டேன். இது வந்து ஸ்லீவ், நமக்கு கீழே வந்து இது ஹேங்கிங். இது ரொம்ப இந்த மாதிரிலாம் பண்ணி போடும்போது இந்த மாதிரிலாம் நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இதை விட நிறைய டிஃப்ரென்ஸாக நிறைய பேருக்கு நல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போடும்போது நமக்கு நல்லா ரிச்சாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த புட்டாஸ்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் அந்த சர்க்கிள் வர்றதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக போட்டுட்ருக்கேன். ஹாய், என் பேர் சிந்து. நான் இங்கே வந்து ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணி 2 months ஆச்சு. நான் ஆக்சுவலாக எதனால் வந்து ஜாயின் பண்ணேன்னா, நான் என் ப்ளவுஸ்க்காக வெளியே போய் கேட்டேன். அங்கெல்லாம் ரொம்ப ரேட் அதிகம் சொன்னாங்க. சரி நானே போடலாங்கிறதுக்காக வெளியே கிளாஸ்க்கும் போய் கேட்டேன். அங்கே ஒரு 15,000 எபோவ் சார்ஜ் பண்ணாங்க. சரி இங்கே வந்து மேம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து சொல்லித்தரான்னு சொன்னாங்க. சரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக வந்தேன். ஸ்டார்டிங்கில் வந்தப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. செயின் ஸ்டிச் பேசிக்கே கஷ்டமாக இருந்தது. ஆனால் போக போக ட்ரெயினர் வந்து ஈஸியாக இருக்கும், நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. அதனால் ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து எனக்கு நல்லா செயின் ஸ்டிச்சு எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பீட்ஸ் எல்லாம் லாஸ்ட்டு ஒரு 2-3 டேஸில் அந்த வீக்ஸ்லேயே முடிச்சிட்டேன். நான் வீட்டில் போய் ஒரு 2-3 டேஸ் திருப்பி கண்டினியூஸாக போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 14th டேயோ 15th டேங்கும்போது நான் ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இங்கே கிளாஸ் வந்து. இதுதான் என்னோடய ப்ளவுஸு. இதுதான் என்னோடய ப்ளவுஸு. நான் வந்து ஆக்சுவலாக எல்லாருமே சுகர் பீடு 3mm 4mm யூஸ் பண்ணாங்க. நான் கட் பீடு யூஸ் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு கட் பீடு யூஸ் பண்ணி லோடிங்கில் ட்ரை பண்ணேன். கட் பீட் கொஞ்சம் ஸ்டார்டிங் கஷ்டமாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் போட போட ஈஸி ஆயிடுச்சு. நான் இந்த ப்ளவுஸே வந்து 2 வீக்ஸில் வந்து முடிச்சிட்டேன். ஆனால் நான் வந்து இங்கே கிளாஸ் வந்து 4 hours மட்டும்தான் நான் போட்டேன். டெய்லி 4 hours 2 வீக்ஸ்லேயே நான் வந்து இது முடிச்சிட்டேன். இந்த டாசில் வந்து வெளியே நான் கேட்டேன். நான் ஆக்சுவலாக காஸ்ட் கேட்கும்போது அந்த 300 சொன்னாங்க. பட் ட்ரெயினர் வந்து இது ஈஸியான மெத்தடில் வந்து சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ்லேயே நாங்கள் முடிச்சிட்டோம். அப்புறம் கை வந்து நான் போடும்போது கொஞ்சம் ஹெவியாக போடலாங்கிறது மாதிரி யோசித்தேன். அப்புறம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு நினச்சேன். பட் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இதுதான் என்னோட இது. கையுமே இப்போ எனக்கு வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. நான் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து நெக் ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். இப்போ மார்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு இனிமே டியூரேஷன் வந்து 20 டேஸ் இருக்குது. இப்போ இன்னொரு ப்ளவுஸ் வந்து முடிச்சிடுவேன் அதுக்குள்ளே. எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த கிளாஸு. தேங்க்யூ. என் பேர் மணிபாரதி. நான் இங்கே ஆரி கிளாஸ் வந்து 2 மாசமா வந்துட்டுருக்கேன். நான் ஏற்கனவே வீட்டில் வந்து சாதா நீடில்ல ஹெம்மிங் நீடில்லையே வந்து நான் ஃபுல்லாகவே போட்டேன். அது எனக்கு ஒரு ஃபினிஷிங்காகவே வரல. அதனால தான் சரின்னு இது போஸ்டர் பார்த்துட்டு நான் வந்து இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன். இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 12 டேஸ்லேயே நான் பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ப்ளவுஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு கன்ஃபியூஷன். எல்லாரும் நார்மல் இது எடுக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3D ஒர்க்கு 5D ஒர்க்கு எடுத்தேன். நெக்குக்கு வந்து 3D போட்டிருக்கேன்.
பேக் ஸ்டிச் இது ஸ்லீவுக்கு வந்து 5D போட்டிருக்கேன். அதில் வந்து எனக்கு வந்து கட் பீடு, சுகர் பீடு, ஸ்டோன் செயின், ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனு இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கேன் க்ரீன் கலரில். இது எல்லாம் போடுறதுக்கு எனக்கு ஆக்சுவலி இந்த வெறும் ஃபெதர்ஸ் மட்டும் போடுறதுக்கே எனக்கு நியர்லி ஒரு 20 டேஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ப்ளவுஸ் டிசைனே ஆரம்பித்தேன். என்னால் முடிக்க முடியுமான்னு அந்த இடத்துல தான் லைட்டாக ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, நம்மளால முடியும், எல்லாரையும் விட நம்ம ஸ்பீடாக போடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் போட்டேன். போட்டு இப்போ நான் முடிச்சுட்டு இந்த ஒரு ப்ளவுஸ் முடிச்சதோடு இல்லாமல் இன்னொரு ப்ளவுஸ் இன்னொரு 10 டேஸ் இருக்கனால ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஜுவல்லரி பேட்டர்னில் வர்ற மாதிரி ஜர்தோசி யூஸ் பண்ணி அந்த மாடல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதை நான் ஒன்று சொல்லியே ஆகணும். இந்த எத்தனோ பேட்ச் நான் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த பேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா 3D 5D யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் வந்து இவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க அப்படின்னும்போது இவங்களை நாங்கள் பாராட்டியே ஆகணும். இது வந்து எல்லாமே அவங்களுடைய ஓன் கிரியேட்டிவிட்டி தான். இதை வந்து நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்ட்டு யாருமே வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் யாருக்குமே சொல்ல மாட்டோம். ஆனால் ஆக்சுவலாக இந்த பீகாக் எடுக்கிறதுக்கே எல்லாருமே யோசிப்பாங்க எப்படி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்கள பார்க்கும்போது அதுக்கும் ஒரு தைரியம் வேணுன்ற மாதிரி இந்த ப்ளவுஸ் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. இது பார்க்கும்போது சின்ன விஷயம் கிடையாது. இதில் நுணுக்கமான நிறைய வேலைகள் இருக்கு. அதை நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க மணிபாரதி. ரொம்ப தேங்க்யூ. இது நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்லேயே நான் போட்டிருப்பேன் உங்களுடைய ப்ளவுஸை. அதில் கிளியராக இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ கிளியராக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, தேங்க்யூப்பா உங்களுக்கு. என் பேர் ராஜலட்சுமி. நான் வந்து சேர்ந்தது லாஸ்ட்டாக தான் வந்து சேர்ந்தேன். அதாவது நான் தான் அந்த குரூப்லேயே வந்து லாஸ்ட் ஆள். வந்து 30 நாள் ஆகுது. ஆனால் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ளவுஸு. நான் பீடு மட்டும் வச்சு நான் நெக்கு ஸ்லீவ் எல்லாமே நான் முடிச்சிருக்கேன். சிம்பிளாக தான் ஃபஸ்ட்டு போட்டேன். அடுத்து செகண்ட் ப்ளவுஸ் போட்டுட்டு இருக்கேன். இது ஃபஸ்ட்டு டைம் இல்லாததுனால கொஞ்சம் நான் சீக்கிரமே முடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் சிம்பிளாகவே போட்டேன். வெறும் பீடு தான். இது 2 ஸ்லீவு. இன்னும் கொஞ்சம் நல்லா. இது பேக் நெக்கு, இது ஃப்ரண்ட் நெக்கு, இது 2 ஸ்லீவு. நான் ஒரு நீடில் கூட பிடிக்க தெரியாம தான் அந்த கிளாஸ்க்கு நான் வந்தது. எனக்கு நீடில் எப்படி பிடிக்கணும், எந்த நேமு, எந்த த்ரெட்டு, பீடு எந்த நேமுமே எனக்கு தெரியாது. ஆரினாலே என்னன்னே தெரியாம தான் அந்த கிளாஸில் வந்து நான் சேர்ந்தேன். சொல்லிக்கிட்ட விதம் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால இந்த 1 மாதத்துலேயே நான் கற்றுக்கிட்டு இந்த ஒரு ப்ளவுஸ் போட்டு செகண்ட் ப்ளவுஸும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் பரவாயில்ல, எனக்கு இவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்தது எனக்கு இந்த கிளாஸில் மட்டும்தான். நம்பிக்கையே இல்லாமல் தான் நான் வந்து சேர்ந்தேன். ஆனால் நானே இப்போ ஒரு ப்ளவுஸ் போட்டு செகண்ட் ப்ளவுஸும் நான் போட்டுட்டேன். பரவாயில்ல, இவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா நான் கொஞ்சம் முன்னாடியே வந்திருப்பேன். எனக்கு ஆனால் தெரியாது. நான் லாஸ்ட் டைம் தான் வந்து சேர்ந்தேன். தேங்க்யூ மேம். என்னுடைய பேர் மனோபாரதி. நான் அந்த ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒரு 35 டேஸ் தான் ஆகுது. நான் வந்து ஜாயின் பண்ணும்போது எல்லாரும் போடுறத பார்த்து நான் பயந்துட்டேன். என்னால் முடியுமா என்ன ஏதுன்னு யோசித்தேன். ஆனால் அந்த ஸ்டிச்சிங்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு ஈஸியாக இருந்தது. ஏன்னா ட்ரெயினர் அப்படி இருந்தாங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ப்ளவுஸ் முடிச்சுட்டு அடுத்த ப்ளவுஸே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேம்க்கு, நிஷா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ மேம். இவ்வளோ நேரம் நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் பேசுனதை கேட்டிருப்பீங்க. எல்லாருக்குமே புதுசா பேசும்போது கொஞ்சம் ஷிவரிங் இருந்திருக்கும். எல்லாமே என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும்போது உங்களுக்கும் வந்து ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். நம்மளால இந்த மாதிரி போய் இப்போ கத்துக்க முடியலையே அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கும் போது ஸ்கிப் பண்ணி பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்றாங்க என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு நல்ல டிசைனரா மாறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்றத நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூப்பா.